எந்த ஒரு இறைவாக்கும் மீட்பின் இறைவாக்கு. அந்த இறைவாக்கு சில நேரங்களில் முழுவதும் தானமாக கொடுக்கப்படும், எந்தவித நிபந்தனையுமின்றி கொடுக்கப்படும். ஆனால் பெரும்பாலும் அது நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படும். அந்த நிபந்தனை என்ன? மனமாற்றம். மனமாற்றம் இல்லாவிட்டால் அந்த இறைவன் கொடுக்கிற அந்த மீட்பு கிடைக்கவே கிடைக்காது. இறைவாக்கினர்கள் மீட்பு செய்தியை கொண்டு வருகிறார்கள். நான் சொன்னது பிரகாரம் 2 மனமாற்றத்திற்கான நிலை, அல்ல மனமாற்றம் அன்கண்டிஷனல் என்று சொன்னால் நிபந்தனையற்ற எந்த நிபந்தனை, மனமாற்றம் என்கிற நிபந்தனை இல்லாமலே கொடுக்கப்படும். அது வெகு வெகு அரிது. அது எப்போ கொடுக்கப்பட்டது என்றால், இவர்கள் நாடு கடத்தப்பட்டு மீண்டும் திரும்பி வந்தபோது இந்த நிபந்தனையற்ற இறைவாக்கு கொடுக்கப்பட்டது. நிபந்தனையற்றவர்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் மீட்பு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் மனமாற வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. பெரும்பாலும் 180% இறைவாக்கு எதை அடிப்படையாக கொண்டது? மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்டது, நிபந்தனையை அடிப்படையாக கொண்டது. இந்த நிபந்தனையினுடைய ஆதாரமே மனமாற்றம்தான். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாம் இறைவாக்கின எலியாவினுடைய அந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டும். நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும். நீ இந்த மக்களுடைய மனங்களை திசை திருப்பும். யாவே கடவுளை வணங்கும்படி செய்யும். பாகால் தெய்வத்திற்கும் அஷரே தெய்வத்துக்கும் இவர்கள் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். இவர்களை திசை மாற்றும், மனமாற்றும் என்று அவர் அதைத்தான் முன்வைக்கிறார். இதை எரியும் தண்ணி மேலே இருக்கிற இந்த விறகுகளை எல்லாம் நீர் தண்ணியிலே அப்படியே ஊறி போயிருக்கிற விறகுகளெல்லாம் எரிக்க வையும் என்பெல்லாம் சொல்ல, நீர் வாரும், நெருப்பாக வாரும் ஆண்டவரே, பதில் சொல்லும், எனக்கு பதில் தான் தேவை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்.